ஒருமுகப்படுத்தலை எவ்வாறு அதிகரிப்பது என்ற தலைப்பில் சகோதரி மந்தா அவர்களின் பகிர்வு இது. ஓம் சாந்தி. இந்த ஒருமுகப்படுத்தல் என்ற இந்த பாடம் எல்லா பிராமணர்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு பாடமாகும். ஏனென்றால் நாங்கள் இந்த பாடத்திலே ரொம்பவும் கடினமாக உழைப்பதை நாங்கள் உணர்கிறோம். நான் ஏதாவது ஒன்றிலே ஒருமுகப்படுத்த முடியும், அதாவது நான் கவனம் செலுத்துவது அல்லது நான் ஒருமுகப்படுத்தல் அல்லது ஒருங்குவிப்பது என்பதை நாங்கள் ஒருமுகப்படுத்தல் என்று சொல்கின்றோம். பௌதிகமாக சில விஷயங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி விஷயங்களை செய்வதிலே கெட்டிக்காரராக இருக்கிறோம். நாங்கள் அதை செய்வதை இட்டு மிகவும் சந்தோஷமாக அனுபவம் குதூகலமாக செய்கின்றோம். நாங்கள் அதில் ஆழமாக மூழ்கியும் போகின்றோம். தியானம் என்பதும் கூட அல்லது பாபாவை நினைவு செய்வது என்பதும் கூட அப்படித்தான். அது வித்தியாசமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் யாராவது விரும்பும் பொழுது அல்லது ஏதாவது ஒன்றை விரும்பும் பொழுது அந்த அவருடன் நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் அப்பொழுது நான் முழுமையாகவே அவருடன் பிரசன்னமாக இருக்க விரும்புவேன். அவ்வியக்த பாப்தாதா இதை பற்றி பேசியிருக்கிற முரளியில் பல வருடங்களுக்கு முன்னர் 25-30 வருஷத்துக்கு முதல்ல சொல்லியிருக்கிறார். அவர் எப்படி சொன்னதார் எனக்கு புரிஞ்சு கொண்ட விதத்தில் நான் சொல்வதென்றால், என்னுடைய மனம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மனநிலை, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய நேரம், நான் இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இட்டு அல்லது எங்கே வைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் பிரசன்னமாக இருக்கின்றேனோ அப்போ நான் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் என்பது அர்த்தம். அந்த அனுபவத்திலே நான் மூழ்கியிருப்பேன். நான் என்ன செய்கின்றேனோ அந்த அனுபவத்திலே நான் இருப்பேன். அதுதான் பாபாவோடு நாங்கள் ஒருமுகப்படுத்தியிருப்பது என்று சொல்லப்படும். என்னுடைய முழுமையான அந்த ஆத்மாவும் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றதா, நான் அதிலேயே முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றேன். ஆனால் சில நேரம் இவ்வாறு செய்வதற்கு எங்களுக்கு சில பயிற்சி தேவைப்படுகின்றது. அப்புறம் ஒருமுகப்படுத்துவதற்கு எங்களுக்கு சில பயிற்சிகள் தேவைப்படுகின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதில் நாங்கள் முதலில் எங்களுடைய மெதுவாக, அதாவது இந்த எண்ணங்களுக்கு இடையிலே இடைவெளி விட்டு சிந்திப்பதை நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணங்களுடைய சக்திகளை அப்பொழுதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது இயல்பாகவே நாங்கள் சிந்திப்பதை குறைத்து விடுகின்றோம். அத்துடன் நான் அந்த ஒருமுகப்படுத்துவதை சொல்வது பதிலாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த எண்ணங்களுடன் நான் இருக்கின்றேன், அந்த உணர்வலைகளுடன் இருக்கின்றேன், அந்த சக்தியை கொண்டிருக்கிறேன். அப்பொழுது தேவையான பயிற்சி என்னென்று சொன்னால், அதை நான் செய்யும் பொழுது 1 நிமிஷத்துக்கு செய்ய பயன்படுத்துகிறேன், 2 நிமிஷத்துக்கு பயன்படுகிறேன், 2.5 நிமிஷத்துக்கு நான் பயிற்சி செய்ய பழகுகிறேன். அப்பொழுது அது எனக்கு பயிற்சியாக ஆகிவிடுகின்றது அல்லது இன்னொரு பழக்கமாக மாறிவிடுகின்றது. ஆகவே நாங்கள் கணக்க சிந்திப்பதையிட்டும் பழக வேண்டும், கணக்க சிந்திக்காமல் இருக்க வேண்டும். என்ன சில நாங்கள் விஷயங்களை பார்க்கின்றோம், சில விஷயங்களை நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றோம். அப்படி இந்த கணக்க சிந்தித்து தீர்மானம் அல்லது எடுக்கிறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒரு முகப்படுத்தி நிதர்சனமாக இருப்பதற்கு அனுமதிக்காது. நாங்கள் பாபாவுடையோ நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதிக்காது. என்னுடைய சொந்த பயிற்சி என்னவென்று சொன்னால், நான் அந்த ஒரு இடத்தில் அமர்ந்து ரொம்ப நேரம் இருப்பென்பது, நான் ஒரு நிசப்தமாக ஒரே இடத்தில் இருந்திருப்பதை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் அதை விருத்தி செய்ய வேண்டும். ஆனால் இந்த சில பயிற்சிகளைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும்.
பாபா சொன்னார் முற்றுப்புள்ளி வைங்கோன்னு சொல்லி. அப்போ இந்த விடயங்கள் கூட இப்படிவாறு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பது கூட அது கூட எங்களுக்கு மனதுக்கு ஒரு சக்தியை பலத்தை கொடுக்கின்றது. இதன் மூலம் அந்த சக்தியை அந்த சக்தியை நான் இன்னுக்குள்ள அந்த பயிற்சியை நான் பாபாவோட ஒருமுகப்படுத்தி இருக்கும் பொழுது பயிற்சி செய்யக்கூடியதாக இருக்கின்ற. ஏனென்றா ஹிந்தியிலே அந்த ஏகாகிரக என்று சொல்லப்படும் என்றது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒரு விடயத்தில் ஒரு முகப்படுத்தல், அதாவது எல்லா இடத்துலையுமே பரவப்படுகின்ற சக்தியை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல குவிக்கிறது. அவ்வாறு நான் சிந்திக்கும் பொழுது என்னாலே அது இலகுவாக இருக்கும். அது ஒரு சாத்தியமான விஷயம் என்று நான் உணர்வேன். அவை நான் முதல்ல நானாக இருந்து அவ்வாறு நான் இருந்தால் படிப்படியாக இந்த பயிற்சி என்னால் அதிகரிக்க முடியும், அல்லது அந்த அனுபவம் எனக்கு அதிகரிக்கும். அது ஒரு பெரிய பாடம். உண்மையில் அது சுருக்கமாக சொன்னால் அது ஒரு கஷ்டம் இல்லையா? ஆனால் நான் தொடர்ந்து நேரம் கொடுத்து பயிற்சி செய்து கவனம் கொடுத்து செய்ய வேண்டும். அவை உங்கள் எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள், சிறந்த அனுபவங்களுக்காக ஒருமுகப்படுத்துவதற்கான வாழ்த்துக்கள். உங்களுக்கு முகம் இலகுவாக ஆக்கி கொடுக்குறோம். ஓம் சாந்தி.